ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் குவான்சாப்ல பேசிக்கலி ஒரு ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி நிறைய பேர்கிட்ட குவெரிஸ்லாம் வந்ததுக்கு உங்களோட நிறைய டூல்ஸ்லாம் எஃபெக்டிவா இருக்கு, ஆனா எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, அப்போ எங்களுக்குலாம் புரியறது இல்லை. ஸோ வி ஹவ் டேக்கன் அன் இனிஷியேட்டிவ். இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டூல்ஸ்லாம் நாங்க தமிழ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம், ஒன்லி ஃபார் தமிழ் வியூஸ். ஏன்னா நிறைய தமிழ் வியூவர்ஸ் சொன்னாங்க வீடியோஸ் எல்லாம் இருக்கு, ஹிந்தியில இருக்கு, உனக்கு புரியல, அதை பார்த்தா லாஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஒன்லி ஃபார் தமிழ் வியூவர்ஸ் இந்த வீடியோஸ் வந்து நாங்க இப்போ தமிழ்ல லான்ச் பண்ண போறோம். ஓகே, ஸோ பேசிக்கலி இன்னைக்கு நாங்க கவர் பண்ண போற டூல் வந்து சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலி மார்க்கெட்ல பார்த்தோம்னாக்க ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. மீன்ஸ் இப்போ ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா வாட் இஸ் ஸ்ட்ரைக் ரேட்? ஓகே, இப்போ நீங்க 10 ட்ரேட் போட்டீங்கன்னாக்க அதுல 8 ட்ரேட் நம்மளுக்கு ஜெயிக்கணும், 2 ட்ரேட் தோத்தோம்னாக்க சரி, ஓகே, தட் இஸ் ஃபைன். சோ 10 ட்ரேட்ல இருந்து 8 ட்ரேட்ஸ் யார் ஜெயிக்கிறாங்க? ஆப்ஷன் வாங்கப்பட்டவங்க ஜெயிக்கிறாங்களா, இல்லைனாக்கா ஆப்ஷனை செல் பண்ணப்பட்டவங்க ஜெயிக்கிறாங்களா? இப்போ யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னா ஒரு 70%, 65 to 70% ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸோட தான். ஓகே, ஆப்ஷன் பையர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப குறைச்சலா இருக்கு. பிகாஸ் யூஸ்வலி என்ன நடக்கும், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு என்ன வேணும், மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன் வேணும். கரெக்டா? இப்போ மார்க்கெட் ஒரே ரேஞ்ச்ல மூவ் ஆயிட்டு இருந்ததுனாக்க ஆப்ஷன் பையர்ஸ்க்கு யூஸ்வலி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்க டைமும் டிகே ஆயிட்டு இருக்கும், டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்போ டைம் குறைஞ்சிட்டே இருந்ததுனாக்க நம்மளோட ஆப்ஷனோட வேல்யூ பிரீமியம் குறையும். ஏன்? எனக்கு ஹீட்டா இம்பாக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு யூஸ்வலி டைரக்ஷன். அப்புறம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு என்ன வேணும்? ஆப்ஷன் செல்லர்ஸ் யூஸ்வலி அவங்க என்ன பார்ப்பாங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து மூவே ஆகக்கூடாது, மார்க்கெட் மேலேயும் போகக்கூடாது, மார்க்கெட் கீழேயும் போகக்கூடாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட், ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வேணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க யூஸ்வலி ஆப்ஷன்ஸை செல் பண்ணி பணம் சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல லைக் ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்போதுமே சம்பாதிச்சுட்டு போறாங்களே, அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்றது? ஏன்னா இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய கேபிட்டல் நிறைய வேணும். ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வேணும் நம்மளுக்கு ஒரு லாட் செல் பண்ணணும்னாலையும். பிகாஸ் ஆப்ஷன் செல்லர்ஸோட ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்றதுன்னா, நீ 1.5 லட்சம் டேபிள்ல போய் நீ ஆப்ஷனை விற்கலாம் அண்ட் யூ வில் கெட் அ பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட். இப்போ நான் வந்து ஒரு ரீட்டைலர். ஓகே, என் கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 15,000 ரூபாய் தான் இருக்கு, என்னால ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியாது. அந்த கேஸ்ல நான் என்ன பண்றது? எனக்கு ஆப்ஷன் தான் வாங்கி ஆகணும். ஆனா ஆப்ஷன் வாங்குறதுக்குன்னு இப்ப பார்த்தோம்னாக்க ஏதாவது ஒரு டூல் இருக்கா, எது எனக்கு கிளியர் கட்டா இண்டிகேஷன் கொடுக்கும், ஓகே இது டெஃபினட்டா மேல போகும், இங்க எனக்கு பணம் சம்பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு டூல் உங்கள்கிட்ட குவான்சாப்ல இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், விச் இஸ் சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த டூல் நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சில கன்செப்ட்ஸ் தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் டூல், வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், வாட் இஸ் சப்போர்ட், இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு லெவல் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் போடுறேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலி வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்னாக்க பிரைஸ் வந்து இதுக்கு மேல போகாது. யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னா அதுதானே நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஒரே ஏரியால சும்மா சும்மா பிரைஸ் போயிட்டு அங்கிருந்து கீழே வந்துடும். ஒரு இடத்துல டச் பண்ணும் திருப்பி கீழே வரும், ஒரு இடத்துல டச் பண்ணும் திருப்பி கீழே வரும். ஓகே, ஸோ அதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட் என்னன்னாக்க ஒரு இடத்துக்கு கீழே பிரைஸ் யூஸ்வலி போகாது. கரெக்டா? எப்படின்னாக்கா பிரைஸ் ஒரு இடத்துல டச் பண்ணும் திருப்பி மேல வந்துடும், ஒரு இடத்துக்கு திருப்பி வரும், திருப்பி அங்கிருந்து மேல போகும். ஸோ ஒரு லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகாது, ஒரு லெவலுக்கு மேல மார்க்கெட் போகாது, ஒரு ரேஞ்ச் இருக்கும். அப்போ அப்பர் ரேஞ்சை வந்து நம்ம யூஸ்வலி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், அப்புறம் கீழே உள்ள ரேஞ்சை வந்து நம்ம யூஸ்வலி சப்போர்ட் சொல்லுவோம். கரெக்டா? அப்புறம் இப்போ பிரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் பார்த்தோம்னாக்க யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னா பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இப்போ யூஸ்வலி இப்படி இப்படி பிரைஸ் மேல போகும், இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? யூஸ்வலி அப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து திருப்பி பிரைஸ் வில் ரிவர்ட் பேக். கரெக்ட், இட் வில் ரீட்ரேஸ், யூ கேன் சே. திருப்பி போகும் இங்க, திருப்பி இங்க போகும், திருப்பி பிரைஸ் குள்ள வரும். கரெக்ட்? அண்ட் வாட் ஹேப்பன்ஸ், சப்போர்ட் லெவல் கீழே வந்ததுனாக்க இங்க இருந்து பிரைஸ் திருப்பி மேல போகும். ஸோ பிரைஸ் யூஸ்வலி பிஹேவ்ஸ் இன் சச் அ வே, அது ரெசிஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட்டுக்கும் நடுவில் யூஸ்வலி டிராவல் பண்ணிட்டு இருக்கும். இப்போ வாட் ஹேப்பன்ஸ், ரீட்டைலர்ஸ் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க,
ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தே வெயிட் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலோ இல்லைன்னா சப்போர்ட் லெவலோ ரீச் ஆகிறதுக்கான வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் ஆயாச்சுனாக்க ஐ கேன் எக்ஸ்பெக்ட் அ அப்சைடு மொமெண்டம். கரெக்ட். அப்புறம் சப்போர்ட் லெவல் கீழே ரீச் ஆயிடுதுனாக்கா ஐ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஃபர்தர் டவுன் சைட். கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இப்போ மார்க்கெட் கீழே போயிடுது. ஓகே, இந்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் ரீச் பண்ணிடுது. அப்போ யூசுவலி ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆப்ஷன் செல்லர் ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ். வாட் தே வில் டு, அவங்க மேல உள்ள ஸ்ட்ரைக்ல கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இப்போ கீழே போகுது. ஓகே, ஸோ வாட் தே வில் டு இஸ் அவங்க மேல உள்ள ஸ்ட்ரைக்ல ஸ்லைட்லி ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல போய் அவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுவாங்க. கரெக்ட். பட் ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த சப்போர்ட் பிரீச் ஆயிடுது, இனிமே லெட் மீ பை அ புட் ஆப்ஷன். அண்ட் வாட் யூசுவலி ஹேப்பன்ஸ், ஓகே சப்போர்ட் பிரீச் ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட் வெறும் நானோ நீங்களோ வெறும்னு பார்க்கல, நிறைய பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜனங்க இந்த சப்போர்ட்டை பாக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த சப்போர்ட் பிரீச் ஆயிருக்குண்டு. சோ இது வந்து நிஜமா ரிலையபிளா இல்லைன்னாக்கா இதை எப்படி நம்புறது, இந்த சப்போர்ட் பிரீச் ஆனதை வந்து எப்படி நம்புறது? ஓகே வெதர் இஸ் இட் சஸ்டைனபிள் ஆர் நாட், ஹவு வுட் ஐ நோ? வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சப்போர்ட் பிரீச் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும்னாக்க திருப்பி இப்படி மேல வந்து ரீடெஸ்ட் பண்ணும், இல்லைன்னா திருப்பி இப்படி சைட்வேஸா போகும். இங்க இருந்து ஃபர்தரா கீழே வருமா வராதா, ஹவு வுட் ஐ நோ? ஸோ யூஸ்வலி இதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க நிறைய கிரீக்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே ஐவி ஹையா இருக்கா, டெல்டா என்ன சொல்றது, காமா என்ன சொல்றது. ஸோ இப்போ ஒரு லேமன் புதுசா நான் மார்க்கெட்ல வந்திருக்கேன், எனக்கு ஒரு டைரக்ஷனை பார்த்து எனக்கு ஆப்ஷன் வாங்கி பணம் சம்பாதிக்கணும், எனக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே புரியாது. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் என்னது இந்த பார்த்தோம்னாக்க யூஸ்வலி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே, பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ லெட் அஸ் கெட் இன்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்ம இங்க இதான் குவான்ட்ஸாப்போட வெப் பேஜ். ஓகே, இப்போ இங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் யூசுவலி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். கரெக்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க இப்போ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதான். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னாக்க வாட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டெல்ஸ் யூ, இங்க பார்த்தோம்னா இந்த பாருங்க ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் எங்க இருக்காங்க, ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் எங்க இருக்காங்க, அதை சொல்லுங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்க பாருங்க கிரீன் பார்ஸ் தெரியுதா, திஸ் இஸ் த ஹையஸ்ட் பார்ஸ், இங்கதான் ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ரீசெண்டா ஹையஸ்ட் கால் ரைட்டர் எங்க இருக்காங்க பார்த்தோம்னா இது பாருங்க இந்த ஸ்ட்ரைக்ல ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரைக், 48,200. 48,200ல ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் எங்க, எனக்கு ஒரு இமீடியட் சப்போர்ட் வேணும்னாக்கா எங்க, ஸோ 46,500 and then 44,900 நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அகெயின் அ little bit advanced way you can say to find a support and resistance. So what people usually do is inge the highest call rating inge in the 51,000 say or say anything. Okay, wherever the highest call riders are setting, what they do is on the level breach ayachunaka they again go and try to find a direction. But what usually happens, breakout vandachu ana breakout ku appuram இப்போ 10 ட்ரேட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 5 தான் சக்சஸ்ஃபுல் ஆகும். பிரேக் அவுட் வந்தாலும் அது ஃபெயில் ஆயிடுறது. கரெக்டா, நம்ம சார்ட்ல லைன் எல்லாம் டிரா பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், உட்காந்துருப்போம், இப்போ பிரேக் அவுட் வந்தாச்சு நான் ட்ரேட் போடுறேன். பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறமும் அது ஒண்ணுல அங்கேயே சைடுவேஸா போயிட்டு இருக்கும், இல்ல எனக்கு திருப்பி கீழே வந்துடும். ஸோ இந்த சைடுவேஸா போகுமா, இந்த பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறம் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்கா வருமா இல்ல வராதா, அது எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, தட் இஸ் த மெயின் கொஸ்டின். பிரேக் அவுட் வந்தாச்சு, ஆனா இனிமே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும், எனக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சா கூட போறோம், ஆனா ஷோரா 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் வேணும்னாக்க என்ன பண்ணணும்? ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு क्वेश्चन கேட்கறேன், நீங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம், யூசுவலி ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட மார்க்கெட் டெப்த்ன்னு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாக்க எனக்கு XYZ பிரைஸ்ல ஒரு ஏதாவது ஒரு பிரைஸ்ல எனக்கு இவ்வளவு குவான்டிட்டி வேணும்னு நிறைய பேர் ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்தோம்னாக்க மார்க்கெட் டெப்த் பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் எப்படிமோ 800 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, 800 780 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம பார்த்தோம்னாக்க எனக்கு 798ல 10 குவான்டிட்டி வேணும், எனக்கு 800ல 10 குவான்டிட்டி விற்கணும், இப்படி எல்லாரும் போட்டு வைப்பாங்க. அப்போ அதை யூஸ்வலி எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னா, ஓ பையர்ஸ் வந்து 8 லட்சம் இருக்காங்க, செல்லர்ஸ் 7 லட்சம் தான் இருப்பா, மார்க்கெட் மேல போறதுக்கான சான்ஸ் இருக்குன்ட்டு எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அப்படியும் ஒரு சில ரீட்டைலர்ஸ் இருக்காங்க, யாருக்கு ஒண்ணுமே மார்க்கெட்ல தெரியாது, தே ட்ரை டு கேஜ் இட் தட் வே. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், அந்த லிமிட் ஆர்டர்ஸ் நீங்க பாக்குறீங்கல்ல,
அந்த ஆர்டர்ஸ் இம்பார்ட்டண்டா இல்ல எனக்கு ரியல் டைம் மார்க்கெட் ஆர்டர்ஸ் இம்பார்ட்டண்டா? இட் இஸ் மை கொஸ்டின் டு யூ. திங்க், யூ ஆன்சர் யுவர் செல்ஃப். பட் இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாக்க லிமிட் ஆர்டர்ஸ் வந்து இப்போ நான் வந்து 11 மணிக்கு போடுறேன், எஸ்பிஐ வந்து 790க்கு வந்து 790 ரூபாய்க்கு வந்ததுனாக்க எனக்கு ஒரு 10 குவான்டிட்டி கொடுன்ட்டு நான் அங்க போடுறேன். இப்போ 2 நிமிஷம் கழிஞ்சு என்னோட மனசு மாறிடுது, எனக்கு வாங்க வேண்டாம், நான் அதை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த ஆர்டர். இப்போ லிமிட் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்றது அது எப்ப வேணா கேன்சல் ஆயிடும். அது எக்ஸிக்யூட் ஆறுதா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும்? That is my question. Correct. So we don't know whether the limit order gets executed or not. Okay. So for me, market orders are more important. Current market ல இப்போ 11 மணிக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, 11 மணிக்கு எவ்வளவு குவான்டிட்டி வித்திருக்காங்க, இது எனக்கு தெரிஞ்சதுனாக்க ஐ கேன் டேக் ட்ரேட் பெட்டர். பிகாஸ் எனக்கு தெரியும் இல்லையா பையர்ஸ் எக்ரெசிவா இருக்காங்களா இல்ல எனக்கு செல்லர்ஸ் எக்ரெசிவா இருக்காங்களா. கரெக்ட். ஒன்ஸ் யூ நோ okay, buyer is aggressive or seller is aggressive, so accordingly I can track and accordingly I can trade. Correct. So இப்போ குவான்ட்ஸாப் ஓட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. அது என்னதுன்னாக்க NSE ஓட எங்களோட டைப் இருக்கு. we pay them a specific amount and எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து ரியல் டைம் மார்க்கெட் ஆர்டர்ஸ் வித் 0 minute 0 second டிலே நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ 11 மணிக்கு நிப்டிலயோ பேங்க் நிப்டிலயோ 1 லட்சம் குவான்டிட்டி வாங்கப்பட்டிருக்கனாக்கா உங்களுக்கு இம்மிடியட்டா ஸ்கிரீன்ல தெரியும். ஓகே, இத்தனை மணிக்கு இவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டுக்கு இவ்வளவு குவான்டிட்டி வித்திருக்காங்க. ஒன்ஸ் யூ கெட் திஸ் டேட்டா, திஸ் இஸ் the fastest, this is something exceptional data which a retailer can make use of it. Correct. இது வந்து ஒரு HNI லெவலோட டேட்டா, இந்த டேட்டா. சோ நம்ம பார்ப்போம் இது என்ன டூல், இதை எப்படி யூஸ் பண்றது அதை நம்ம பார்ப்போம். ஓகே. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க அனலைஸ் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, கேன் யூ see அனலைஸ் ஆப்ஷன்ல போயிட்டு இங்க சார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க சார்ட்டுக்குள்ள போயிட்டா இங்க சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். ஓகே, நம்ம இதை ஓபன் பண்ணுவோம். Okay, and one more thing, இது வந்து this will help you to find trades in Nifty and Bank Nifty, say all index you can say. Okay, indexல நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஈஸிலி இப்போ நிஃப்டி பாத்தீங்கன்னா நீங்க நிஃப்டில ஈஸியா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ் எங்கேயும் போகாது, 50 பாயிண்ட்ஸ் ஈஸியா ஸ்கேல் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னாக்கா 100-150 பாயிண்ட் ஈஸியா ஸ்கேல் பண்ணலாம். லாட் சைஸ் எவ்வளவு பேங்க் நிஃப்டியோட 150 லாட் சைஸ். கரெக்ட். So 150 into 100 ரூபா கூட நம்ம ஸ்கேல் பண்ணிட்டோம்னாக்க we can easily make 1500 per day, per trade I would say rather. Okay, ஈஸியா 1500 ரூபா நம்ம ஸ்கேல் பண்ணலாம். அப்புறம் பேங்க் நிஃப்டி நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு மினிமம் வேல்யூ சொல்றேன், 150. பேங்க் நிஃப்டிலாம் கீழே விழுந்ததுனாக்க 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் விழும், மேல போச்சுனாக்கா 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஈஸியா போகும். பேங்க் நிஃப்டி 500 பாயிண்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. பேங்க் நிஃப்டி இஸ் a giant. கரெக்ட். சோ இதுல நம்மளுக்கு வழங்கப்பட்டது என்னது, நிப்டில ஒரு 50 பாயிண்ட் கொடு, நீ எனக்கு பேங்க் நிப்டில ஒரு 100 பாயிண்ட் கொடு, எனக்கு போதும், நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டா. சோ நவ் ஹவு டு see this. ஓகே, நம்ம அதை பார்த்துப்போம். இப்போ குவான்ட்ஸாப்போட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு, இது உங்களுக்கு ரியல் டைம் மார்க்கெட் டேட்டா. ஓகே, இப்போ மார்க்கெட் பந்த் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு அந்த குவான்டிட்டியோட ஃபிளக்சுவேஷன்ஸ் தெரியாது. பட் ஐ எக்ஸ்பிளைன். இப்போ இங்க இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு நம்மளுக்கு என்ன டைப் பண்ணணும். Okay, how to plot that indicator I am telling you. Okay, initiated நம்ம டைப் பண்ணுவோம், INITI. ஓகே, இவ்வளவு கூட நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்க உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தெரியுதா, Q order book, quantity order book, buyer initiated quantity. Can you see this second indicator? இதை நான் எடுத்துப்பேன். ஓகே, அப்புறம் அடுத்தாப்புல பார்த்தோம்னா இங்க இருந்து seller initiated, இங்க பாருங்க Q order book, quantity order book, seller initiated quantity. தெரியுதா? ஓகே, so I take this as okay. இப்போ what I will do, okay, இங்க ரெண்டு plot ஆயிடுதா, buyer initiated quantity is plotted, seller initiated quantity is plotted. okay, இப்போ அடுத்த ஜோலி என்னது, for my convenience நான் என்ன பண்ணுவேன்னா இங்க settings, இந்த buyer initiated quantity ல buyers are usually denoted in green color. correct. so நான் இங்க செட்டிங்ஸ்ல போவேன், இங்க இது green கலரா போட்டுருவேன். ஓகே, அண்ட் தென் இங்க ஹிஸ்டோகிராம் இருக்குல்ல, இந்த ஹிஸ்டோகிராம நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணி ஐ பிளாட் இட் டு லைன் கிராஃப். ஓகே, டன். இப்போ செல்லர் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு செல்லர் என்ன பண்ணணும், நம்ம செல்லர்ஸ் வி யூசுவலி டினோட்டட் இன் ரெட் கலர். கரெக்ட். இங்க ரெட் கலர்ல போட்டுருவேன். அண்ட் தென் ஃபார் மை கன்வீனியன்ஸ் ஐ அகைன் சேஞ்ச் திஸ் ஹிஸ்டோகிராம் டு
லைன் கிராஃப். ஓகே, இப்போ இது வந்து ரெண்டும் அப்படி தனித்தனியா பிளாட் ஆயாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு எத்தனை மணிக்கு எத்தனை செகண்டுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்கப்பட்டிருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி விற்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியும். லைவ் மார்க்கெட்ல இதை நீங்க பார்க்கலாம். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு மார்க்கெட் ஆக்சுவலி க்ளோஸ் ஆயாச்சு. பட் இன் லைவ் மார்க்கெட் every second it will show you the quantities that are being executed live market. இப்போ நீங்க யூசுவலி பாத்தீங்கன்னாக்க, இப்போ எங்கிட்ட 500 கோடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 500 கோடி வச்சிருக்கேன்னா, நான் திடீர்னு மத்தியானம் 12 மணிக்கு வரேன். 500 கோடிக்கு நான் வந்து ஒரு ஸ்டாக்கோ இல்லைனாக்க நிஃப்டில 500 கோடியோ எதுலயாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். டக்குனு பிரைஸ் ஷூட் அப் ஆயிடும். ஓகே, எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, இவ்வளவு சடனா மார்க்கெட் ஏன் ஸ்பைக் ஆயிருக்கு. சோ அந்த ஸ்பைக் வந்ததுல ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, ஓகே திஸ் இஸ் சஸ்டைனபிள், நான் போய் இங்க ட்ரேட் பண்றேன். ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் இது திடீர்னு இவ்வளவு பெரிய மூவ் வந்திருக்கு, இது நிஜமா இல்லைன்னா ஃபேக்கா எனக்கு தெரியாது, சோ ஐ won't டேக் எனி ட்ரேட். சோ இந்த ஆர்டர் புக் வந்து உங்களுக்கு அததான் இட் வில் டெல் யூ இந்த பிரேக் அவுட் வந்து நெஜ பிரேக் அவுட்டா, நீங்க இந்த பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனையும் நம்பலாமா, அததான் இந்த ஆர்டர் புக் சொல்லும். ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னாக்க இந்த ரெண்டுத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணிடுவோம். ஓகே, இங்க 3 டாட்ஸ் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்றேன்னா ஓகே, இங்க மூவ் டு எக்ஸிஸ்டிங் பேன் அபவுட். ஓகே, இந்த பாருங்க இது ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இது ரீட் எப்படி பண்ணணும். ஓகே, நான் ஷோ இங்க பாத்தீங்கன்னா இது பாருங்க, இங்க தெரியறதா குவான்டிட்டிஸ். கேன் யூ see here? இங்க பாருங்க, இங்க லெஃப்ட் சைடுல யூ கேன் see the quantities. இப்போ இங்க பாருங்க, கேன் யூ see 9th May இன்னைக்கு 1 மணிக்கு கிட்டத்தட்ட 1:20க்கு நம்ம பார்த்தோம்னாக்க 525 பையர் 90 செல்லர். கரெக்ட். இப்போ 1:30க்கு கிட்டத்தட்ட 1:30க்கு பாருங்க உங்களுக்கு எவ்ரி, இப்ப நான் வந்து இங்க 1 minute டேட்டா போட்டிருக்கேன். கரெக்டா? அப்போ உங்களுக்கு எவ்ரி மினிட் என்ன நடக்குதுன்னு அது சொல்லும். If you want you can change that data to 5 minutes. If you want you can change that data to 10 minutes as per your convenience. நாங்க இத பேக் டெஸ்ட் பண்ணிருக்கோம். This works well in 1 minute because ஒவ்வொரு நிமிஷத்துல எவ்வளவு பையர் வராங்க, எவ்வளவு செல்லர் வராங்க, எவ்வளவு பையர் எக்ஸிட் பண்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இதுல எவ்ரி மினிட். நீங்க 5 மினிட்ஸ் போட்டு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல ரிசல்ட் கிடைச்சதுனாக்க யூ கேன் go with 5 minutes, you can go with 10 minutes as well. But for me, நாங்க பேக் டெஸ்ட் பண்ணினதுல எங்களுக்கு தெரிய வந்திருக்கு 1 minute works good. இப்போ ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும், ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் சம்பாதிக்கணும்னு நான் 1 minute சார்ட் போடுவேன். ஒரு செட்டப் எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஈஸியா ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் சம்பாதிச்சுட்டு நான் பாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தட்ஸ் a simple thing. Okay, now let's understand இதை எப்படி யூஸ் பண்ணணும். ஓகே, இதுல ஒரு ட்ரேட் செட்டப், இந்த ஆர்டர் புக் கிடைச்சாச்சு. இப்போ சிம்பிளா ஒரு கேண்டல்ல நான் பாட்டுக்கு கர்சரை வைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டல்ல இங்க பார்த்தோம்னாக்க பையர் 3900 இருக்காங்க, செல்லர் 3975 இருக்காங்க. அதனால நான் போய் செல் பண்றேன். நோ, தட் இஸ் நாட் த கன்செப்ட். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, சோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கன்சோலிடேஷன் ஏரியா அதை நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் we have to find a consolidation area. consolidation ஏரியானா என்னது பார்க்கணும்னாக்க வெயிட் ஐ கன்சோலிடேஷன் ஏரியானாக்க மார்க்கெட் வந்து இந்த பாருங்க, இப்போ இப்படி 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 மார்க்கெட் இப்படி சைடு வைஸா போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் போகாது, இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் வராது. இப்பதானே நம்ம அங்க பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. சோ திஸ் இஸ் கால்ட் கன்சோலிடேஷன் ஏரியா. இப்படி மார்க்கெட் சைடு வைஸா போயிட்டே இருக்கு. Okay, so the first condition is we need to find a consolidation area. இப்போ கன்சோலிடேஷன் ஏரியானாக்க ஒரு 5 நிமிஷம் கன்சோலிடேஷன் போனோமா நம்மளுக்கு, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கன்சோலிடேஷன் போனோமா, that will be a question. Correct? So the answer to your question is நாங்க பேக் டெஸ்ட் பண்ணதுல எங்களுக்கு தெரிய வந்திருக்கு மினிமம் சொல்லணும்னாக்க ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் கன்சோலிடேஷன் மினிமம் போகணும். பட் நான் உங்களுக்கு பர்சனலா என்ன சொல்லுவேன், நான் பர்சனலி பேக் டெஸ்ட் பண்ணினதுல எனக்கு என்ன தெரிய வந்திருக்குனாக்க ஓகே 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தோட கன்சோலிடேஷன் பிரேக் அவுட் பிரேக் டவுன் நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் எவ்வளவு ஜாஸ்தி கன்சோலிடேஷன் ஆகுதோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ வந்ததுனாக்கா அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் கன்சோலிடேஷன் 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டா இருந்தது மார்க்கெட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்றுல மேல ஷூட் அப் ஆயிருக்கு, இல்ல கீழே ஷூட் அப் ஆயிருக்குனாக்க அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். ஓகே, சோ முதல்ல என்ன we have to find a
கன்சோலிடேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சோட பிரேக் அவுட்கோ எப்படி மேல போச்சுன்னா பிரேக் அவுட், ஓகே, கீழே வந்ததுனாக்கா அதுக்கப்புறம் பிரேக் டவுன். கரெக்ட். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அ ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன். இந்த எல்லாத்தையும் வந்து நான் இப்போ 1 minute சார்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஹவு டு ட்ரேட். ஸோ யூ கேன் பேக் டெஸ்ட் இட் ஆன் 5 minutes சார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் வி ஹேவ் டு ஃபைண்ட் அ ரேஞ்ச் பவுண்ட் கன்சோலிடேஷன் அண்ட் தென் ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ வரணும் எனக்கு. ஓகே, இப்போ பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ வந்ததுனாக்க இங்க தானே யூஸ்வலி நம்ம ட்ராப் ஆறோம். பிரேக் அவுட் வந்தாச்சுப்பா, ஆனா இந்த பிரேக் அவுட்டை நம்பலாமா, இங்க வாங்கலாமா, பிரேக் டவுன் வந்தாச்சு நம்பலாமா வாங்கலாமா, அங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணப்பட்ட மிகப்பெரிய டூல் வந்து ஆர்டர் புக் குவான்டிட்டி. ஓகே, ஆர்டர் புக் குவான்டிட்டி என்னது நான் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ரியல் டைம் மார்க்கெட்ல எவ்வளவு குவான்டிட்டிஸ் எக்ஸிக்யூட் ஆகப்பட்டிருக்கு. ரியல் டைம் மார்க்கெட்ல இப்போ 1 மணிக்கு மார்க்கெட்ல எவ்வளவு பணம் வந்திருக்கு, 1:30க்கு மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு பணம் வெளியில போறது. சிம்பிள், புரிஞ்சுதா? இப்படிதான் நம்மளுக்கு பார்க்கணும். சோ நவ் வெயிட், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு ரேஞ்ச், செகண்ட் கண்டிஷன் இஸ் we have to wait for a range breakout or range breakdown. கரெக்ட். மூணாவது கண்டிஷன் வந்து இங்க உங்களுக்கு இப்படி ரேண்டமா ஸ்பைக்ஸ் எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, இந்த ரேண்டம் ஸ்பைக்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளோட ஒரு செட்டப்பை நம்ம போட்டோம்னாக்க அந்த செட்டப்போட ரூல் படி தான் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணியாகும். கரெக்டா? இப்போ நான் பாட்டுக்கு ரூலுக்கு வெளியில போய் ஓகே எனக்கு ரேண்டமா பையர் ஜாஸ்தி தெரியுறாங்க, செல்லர் ஜாஸ்தி தெரியுறாங்க, நோ, தட் இஸ் நாட் த வே டு ட்ரேட். கரெக்ட். நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து ஒரு ரூல், அந்த ரூலோட பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனும் வரணும் அண்ட் தென் ஐ இனிஷியேட்டட் ட்ரேட். இப்போ நம்ம போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு செட்டப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 9ஆம் தேதி. கரெக்ட். வெயிட், இன்னைக்கு நான் பார்த்தேன்னாக்கா மார்க்கெட்ல ஓகே இங்க பாருங்க, இப்போ இன்னைக்கு கார்த்தால 9:30ல இருந்து 10 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருந்தது. கரெக்டா? இங்க பாருங்க, இங்க வந்து ஒரே ரேஞ்ச்ல மார்க்கெட் இருந்ததா? கரெக்ட். உங்களுக்கு கீழே கர்சர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் தெரியும் இந்த பக்கம். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் கீப் அ நோட் ஆன் தட் டைம். இப்போ நான் இங்க வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்றேன். ஓகே, இஃப் யூ see இங்க பாருங்க, கரெக்டா இங்க ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஐ plotted a horizontal line at resistance. ஓகே, இதை வேணா நம்ம கிளியர் பண்ணிப்போம். ஓகே, சோ இப்போ கீழே சப்போர்ட்டுக்கு வந்து நான் இன்னொரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்றேன். ஓகே, இப்போ see one more. சோ இப்போ இங்க நம்ம பார்த்தோம்னா இது பாருங்க, மார்க்கெட் கரெக்டா சைடுவேஸ் இருக்கு. ஓகே, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மார்க்கெட் சைடுவேஸ்ல இருக்கு. நான் இப்பதான் இந்த ஆர்டர் புக் பிக்சர்ல வரும். Now we have to wait for that candle. அந்த ஒரு கேண்டலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஒரு கேண்டல் கேன் பி பிரேக் அவுட், அந்த ஒரு கேண்டல் கேன் பி பிரேக் டவுன் கேண்டல். கரெக்ட். இப்போ நான் பார்த்தேன் என்ன, என்னோட இந்த சப்போர்ட் லைன் நான் டிரா பண்ணியிருக்கேன்ல, கரெக்டா ஒரு ரேஞ்ச் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ. இப்பதான் நம்ம பார்த்தோம். இப்போ யாருக்காவது சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன தெரியலனாக்கா நீங்க வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் திருப்பி. பிகாஸ் இனிஷியலி ஐ எக்ஸ்பிளைன், ஒரே இடத்துல பிரைஸ் டச் ஐ கீழே வந்ததுன்னா தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், ஒரே இடத்துல பிரைஸ் டச் ஐ மேல போச்சுன்னா தட் இஸ் சப்போர்ட். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க இங்க பாருங்க, இங்க பிரைஸ் டச் ஆயிருக்கா, இங்கேயும் பிரைஸ் ஸ்டாப் ஆயிருக்கு கொஞ்சம். கரெக்ட், இங்கேயும் பிரைஸ் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ், இங்க சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட். கரெக்டா? அப்போ இங்க சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட். இப்போ பிரைஸ் வந்து இங்க பிரேக் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த கேண்டில் தெரியறதா? இந்த கேண்டில பாருங்க, கரெக்டா இது வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு. சோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா சிம்பிளா இங்க என்னோட கர்சரை வைப்பேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கீழே தெரியறதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே கார்னர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பையர்ஸ் வந்து 13,000, செல்லர்ஸ் வந்து 26,000. செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா 26,640 are my sellers, 13,440 are my buyers. ஓகே, இதை வச்சு என்ன தெரியுது? ஓகே, இங்க வந்து எனக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சாச்சு as per the consolidation range. correct. consolidation அப்புறம் ஒரு பிரேக் டவுன் வந்திருக்கு. ஓகே, so market is definitely going to go down from here. Now whether this breakdown is sustainable or not is the big question mark. ஓகே, இப்போ அந்த question mark ஓட ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் புக் கொடுத்தாச்சு. டேய், இந்த பிரேக் அவுட் வந்திருக்கு, அந்த பிரேக் டவுன் வந்திருக்கு, அந்த பிரேக் டவுன் வந்து சஸ்டைனபிள் தான். ஏன்னாக்க இங்க செல்லர்ஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. 26,000 குவான்டிட்டி விற்கப்பட்டிருக்கு, அதுக்கு அகேன்ஸ்டா 13,000 குவான்டிட்டி தான் வாங்கப்பட்டிருக்கு. சிம்பிள். கரெக்ட்.
இது உங்களுக்கு தெரிஞ்சாச்சுனாக்கா உங்களோட கான்பிடன்ஸ் டபுள் ஆகுமா ஆகாதா? இந்த இடத்துல நீங்க ஒரு அட் த மணி புட் ஆப்ஷன் கூட வாங்கியிருந்தீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபியூச்சருக்கு ஷார்ட் பண்ணிருந்தீங்க, வாட் எவர் இஸ் த ட்ரேட் அக்கார்டிங் டு யூ, தட் இஸ் யுவர் செட்டப், யுவர் லுக் அவுட். கரெக்ட். இங்க நீங்க ஒரு ட்ரேட போட்டிருந்தீங்கன்னாக்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? ஓகே, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ட்ரேட் போடுறேன். ஓகே, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ட்ரேட் போடுறேன். இங்க இருந்து இது வரைக்கும் கூட வெரி ஸ்மால் ரேஞ்ச் நான் பாக்குறேன். ஓகே, வெரி ஸ்மால் ரேஞ்ச். இங்க இருந்து இது வரைக்கும் நான் பார்த்தேன்னா கூட 150 பாயிண்ட். அப்பா, 150 பாயிண்ட் பேங்க் நிப்டில 15 லாட் சைஸ் எவ்வளவு ஆறுது? 2000 ரூபாய்க்கு மேல போயாச்சு. எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்குள்ள? 10:15 இருந்து 10:30குள்ள. அப்பா, 15 நிமிஷத்துல 2000 ரூபாயா? இது என்ன விளையாட்டா இருக்கு? That is the power of order book. Okay, what order book can do? அதை நான் இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோல, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபேக் பிரேக் அவுட்ஸ், ஃபேக் பிரேக் டவுன்ஸும் நம்ம பார்ப்போம். ஓகே, இதே இது நான் கொஸ்டின் அரைசஸ், நான் இங்க இருந்து இங்க ட்ரேட போட்டிருக்கேன், இந்த இடத்துல நான் ட்ரேட போட்டாச்சு, என்னோட ஸ்டாப் லாஸ் என்னது? நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் இருக்கும், என்னோட ஸ்டாப் லாஸ் என்னது? ஸ்டாப் லாஸ் எப்படி நீங்க வைக்கணும்னாக்க ஒரு 1 minute சார்ட் உங்களோடது, அதுல இம்மீடியட் ஸ்விங் ஹை வில் பி யோர் ஸ்டாப் லாஸ். கரெக்ட், இம்மீடியட் ஸ்விங் ஹை. இப்போ இங்க இருந்து நான் இடத்துல ட்ரேட் போட்டிருக்கேன், என்னோட இம்மீடியட் ஸ்விங் ஹை எங்க? இங்க இருக்கு. சம்வாட் மை immediate swing high, I'll keep it over here, வேற ஒண்ணும் இல்ல. Okay, this is my immediate swing high. So I am initiating my trade at 48,120 and my stop loss is 48,280. That is approx 170 points is my stop loss. And order bookல நாங்க யூசுவலா சொல்லுவோம், ஒரு 1:1 ரேஷியோல நீங்க ரிஸ்க் ரிவார்ட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1.5:1 கூட நீங்க வச்சுக்கலாம். 2:1 கூட யூ கேன் கீப் ஆஸ் பர் யோர் ரிஸ்க் appetite and யோர் ஹங்கர். உங்களுக்கு எவ்வளவு பசி இருக்கு அதை பொறுத்து தானே நீங்க ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ என்ன உண்டோ, தட் இஸ் அப் டு யூ. பட் யூஸ்வலி வாட் வி சஜஸ்ட் இஸ் 1:1 வைக்கலாம், இல்லைனாக்கா 1.5:1 வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்டா இந்த பிரேக் டவுன் கேண்டல்ல நான் ஒரு புட்டை வாங்கியிருந்தேன்னாக்கா என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க இருந்ததுனாக்கா 1:1 டார்கெட் எனக்கு ஈஸியா கிடைச்சாச்சு. கரெக்டா 15 நிமிஷத்துல 1:1 கிடைச்சாச்சு. இங்க 1:1 கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுமா மார்க்கெட் இதுக்கப்புறம் ஃபர்தரா கீழே போகும், நான் என்ன பண்றது? எனக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க வேண்டாம், எனக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கணும், அப்படி யாருக்காவது ஆசை இருந்ததுனாக்கா வாட் யூ ஆர் சப்போஸ் டு டு, யூ ஆர் சிம்பிளி சப்போஸ் டு ட்ரெயில் யுவர் ஸ்டாப் லாஸ். இங்க இருந்து இது வரைக்கும் வந்தாச்சு மார்க்கெட். கரெக்டா, அதுக்கப்புறம் என்னோட இம்மீடியட் ஸ்விங் ஹை என்னது? என்னோட இம்மீடியட் ஸ்விங் ஹை வில் பி திஸ். எவ்ரிவன் அக்ரீட்? இதே என்னோட இமீடியட் ஸ்விங் ஹை இங்க மேல போயிருக்கு மார்க்கெட், அப்புறம் கீழே வந்திருக்கு. நான் என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க கொண்டு வந்து வச்சுட்டு நான் பேசாம உட்காந்துருப்பேன், டே மார்க்கெட் இன்னும் கீழே போட்டோம். கரெக்ட், அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மார்க்கெட் கொஞ்சம் மேல வந்தது. கரெக்ட், கொஞ்சம் மேல வந்தது. ஆனா வாட் ஹேப்பன்? இமீடியட்லி திருப்பி கீழே விழுந்திருக்கு. இப்போ நான் என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணி வந்து வச்சிருந்தேன்னாக்கா மார்க்கெட் எது வரைக்கும்? 320 பாயிண்ட். அப்பா, 320 பாயிண்டா? அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க வந்திருக்கும்? என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கு வந்துடும். இமீடியட் ஸ்விங் ஹை தானே அடுத்த. இங்க பாருங்க, கரெக்டா இமீடியட் ஸ்விங் ஹை கிட்ட வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. சி 320 பாயிண்ட்ஸ் வந்து நான் சும்மா சொல்றதுக்கு சொல்றேன். இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக் டு கேட்ச் 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட். நம்ம எவ்வளவுதான் சொன்னோம் இந்த டூல 500 பாயிண்ட் கொடுக்கறது, 1000 பாயிண்ட் கொடுக்குறது, சொல்றதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கும் தெரியும், நானும் ஒரு ட்ரேடர் தான். கரெக்ட், எனக்கும் தெரியும். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, டே 50 பாயிண்ட் வந்தாச்சு, 100 பாயிண்ட் வந்தாச்சு, புக் பண்ணிட்டு ஓடுறா. இதானே நம்மளோட பாலிசி. நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல ஜாஸ்தி நேரம் உட்காரத்துக்கு பயப்படுவோம், டே வந்த பணம் போகாதிக்கு இருக்கணும். ஸோ வாட் வி யூஸ்வலி டூ இஸ் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் நிப்டில 100 பாயிண்ட் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 100 பாயிண்ட் பேங்க் நிப்டி கொடுத்துட்டு போயிடும். 1500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பந்த் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் செட்டப். இது இன்னைக்கு நடந்த ட்ரேட், இன்னைக்கு 9ஆம் தேதி. கரெக்ட், இன்னைக்கு ட்ரேட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வில் செக் அவுட் மோர் ட்ரேட்ஸ். வேற ஏதாவது ட்ரேட்ஸ் கிடைச்சிருக்கா அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகே, வெயிட் அ மினிட். இப்போ அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகணும்னாக்க லெட் மீ கிளியர் திஸ். ஓகே, ஓகே, இப்போ வேற ஏதாவது ட்ரேட் கிடைச்சிருக்கா இன்னைக்கு? இது இன்னைக்கு கார்த்தால கிடைச்ச ட்ரேட். ஓகே, ஸோ now let us check.
ஓகே, இங்க பாருங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க மார்க்கெட் வந்து திருப்பி இங்க ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் இமீடியட்லி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. கரெக்டா இந்த ரெட் கேண்டல் வந்து இமீடியட்லி இந்த சப்போர்ட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். கரெக்டா இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துலயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைனை இமீடியட்டா பிரீச் பண்ணிடுது. கரெக்டா? சோ இந்த இடத்துல இது ஏன் ஒர்க் ஆகல? கரெக்ட். இப்போ டெக்னிக்கலி நம்ம பார்க்க போனோம்னுக்க இங்க பாருங்க, ஸ்ட்ராங் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட். இப்போ நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னுக்க பின்னாடி ஓகே, தட் இஸ் ஃபைன். சோ இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்கணும், இங்க இந்த சப்போர்ட் பிரீச் ஆனதுக்கு அப்புறம் ஏன் ஒர்க்? இப்போ நான் இந்த ரெட் கேண்டல்ல ஓகே, நான் என்னோட கர்சரை வச்சிருக்கேன். ஓகே, நவ் வாட் யூ கேன் சி, செல்லர்ஸ் பாருங்க 2640, பையர்ஸ் எவ்வளோ 2010. கரெக்ட். சோ now I would like to add one point. ஓகே, கன்சோலிடேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ. கரெக்ட். பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன்லயோ நம்ம என்ன பண்றோம்? எந்த கேண்டல் பிரேக் அவுட் கொடுக்கறதோ, எந்த கேண்டல் பிரேக் டவுன் கொடுக்கறதோ, நம்ம அதுல நம்மளோட கர்சரை வச்சு நம்ம குவான்டிட்டியை செக் பண்றோம். கரெக்ட். இந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். So make sure whenever you are trying to find a breakout, buyers should be at least double of sellers. இப்போ 60 பையர் இருக்கான், 50 செல்லர் இருக்கான், சரி பையர் ஜாஸ்தி இருக்கான், நான் இந்த ட்ரேட வாங்குறேன்னு நீங்க லாக் பண்ணிடுவீங்க. சோ பையர்ஸோட எக்ரெஷன் தெரியணும், பையர்ஸ் எவ்வளவு அக்ரெசிவா இருக்காங்க அதை பார்க்கணும். மினிமம் டபுள் வேணும். இப்போ டபுளோட ஜாஸ்தி, இப்போ 200 செல்லர் இருக்காங்க, அதுக்கு அகேன்ஸ்டா 1000 பையர் இருக்காங்கன்னா டெஃபினட்டா நான் அந்த ட்ரேடுக்கு போவேன். தட் வில் ஒர்க் ஃபார் மீ. கரெக்ட். சோ எக்ரெஷன் எவ்வளவு இருக்கு அது பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? சோ ஹவு மெனி பையர்ஸ் அண்ட் ஹவு மெனி செல்லர்ஸ் ஆர் தேர், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ இந்த பிரேக் டவுன் கேண்டல் நம்ம பார்த்தோம்னா எங்க போச்சு? இந்த பிரேக் டவுன் கேண்டல்ல 2010 பையர், 2640 செல்லர். அப்போ இந்த பிரேக் டவுன் வந்தது வந்து fake breakdown. This is not sustainable. See what happened immediately. Immediately the market moved from 47,750 to 47,940, 200 point spike. உங்களோட immediate swing high நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாங்க கூட immediately it would have taken your stop loss. அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வந்திருக்கு. பட் immediately you would have lost your money. Now again see my cursor, I have again kept on this breakdown candle. Now you check the quantity. 1530, 1530 செல்லர் இருக்காங்க, அகேன்ஸ்ட்ல only 330 பையர் தான். So the sellers are 5 times aggressive as compared to buyers. கரெக்ட். இப்போ இந்த இடத்துல கூட நான் திருப்பி ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுத்திருந்தேன்னாக்க what I could have done again 100 points. Correct. But this is not practical. I am not asking you ki இங்க நம்ம ட்ரேட் பண்ணிருக்கலாம், இங்க பணம் சம்பாதிக்கலாம். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது இந்த ட்ரேட் எடுத்து எக்ஸிட் பண்றது சாத்தியம் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் யூ த கன்செப்ட். இந்த இடத்துல பிரேக் டவுன் வந்துட்டும் அது சஸ்டெயின் ஆகலை. ஏன்னாக்கா ஆர்டர் புக் நம்மள்ட்ட சொல்லல. ஆர்டர் புக் didn't confirm the breakdown. Here the order book confirmed the breakdown. ஆர்டர் புக் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மூவ் பாருங்க. ஆர்டர் புக் கன்ஃபார்ம் பண்ணலனாக்க மூவ் வரல. கரெக்ட். now what we'll do, we'll go and check another some other trades. Wait, இது வந்து இன்னித்து மார்க்கெட் நம்ம வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் பார்ப்போம். ஓகே, நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் பார்ப்போம். we'll go and check இது okay fine. So the basic idea behind explaining order book is what I'm telling you is இது வந்து உங்களுக்கு யூசுவலா மார்க்கெட்ல நீங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்காது. ஓகே, இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் லெவல் டேட்டா. கரெக்ட். இது வந்து உங்களுக்கு ரியல் டைம் மார்க்கெட்ல எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் போகுது, இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் யூ தட். கரெக்ட். சோ அது உங்களுக்கு ஈஸியா கிடைக்காது. படி we'll check some other
ஐ ஹேட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், அதை தான் நான் பாக்குறேன் எங்க இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. ஐ கெஸ் இங்கதான். இப்ப நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டோ ஃபேக் பிரேக் அவுட்டோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போனோம்னா ஐ ஷோ யூ. ஓகே, இங்க பாருங்க. இப்போ என்னோட கர்சர் தெரியுதா? கரெக்டா அந்த பிரேக் அவுட் கேண்டல்ல நான் கர்சரை வச்சிருக்கேன். பையர்ஸ் எவ்வளோ? 8,970. செல்லர்ஸ் எவ்வளோ? 5,760. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? செல்லர்ஸ், ஓகே, buyers should be at least double if you are finding a range. இங்க வருது கரெக்டா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண கேண்டல் வந்து இந்த கேண்டல் தான். ஓகே, சோ அந்த பிரேக் அவுட் போது what we want is we want at least double buyers as compared to sellers. கரெக்டா? இங்க டபுள் பையர்ஸ் இருக்காங்களா? இங்க 5,000 செல்லர் இருக்காங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 5,500 செல்லர் இருக்காங்கனாக்க எனக்கு வேணுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,500 11,000 பையர்ஸ் வேணும். கரெக்டா? இங்க பையர்ஸ் வந்து only 8,000 பையர்ஸ் தான் இருக்காங்க as compared to 4,000 sellers. எங்க போச்சு? கரெக்ட். சோ this breakout is not sustainable. கரெக்ட். இது இமிடியேட்டா பாருங்க கீழே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஈஸியா ஹண்ட் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் மேல போச்சு. பட் this move didn't sustain. You didn't get that quick direction, that quick 40-50 points you didn't get. Correct. So this was all about Bank Nifty. Nifty la edavadhu trades irukka nama paapom. Okay, we'll take some random trades. நிஃப்டியில பார்க்க போனா இன்னைக்கு 9ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்டர் புக் உங்களுக்கு ஈஸியா டேட்டா கொடுத்துருக்கும். ஏன்னா மார்க்கெட்டே 300 பாயிண்ட் ஈஸியா விழுந்திருக்கு. ஸோ டுடேஸ் திஸ் திங் இஸ் நாட் அ பிக் டீல். இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நவ இஃப் வி சி, ஓகே, இங்க நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அகைன் இங்க ஒரு ட்ரேட் இருக்கு. வெல் செக் திஸ் அவுட். ஓகே, இங்க பாருங்க. இப்போ நான் இங்க ஒரு ஹாரிசான்டல் லைனை டிரா பண்றேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா? இங்க என்னோட ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் மை சப்போர்ட் ஐ வுட் சே. சோ இப்போ இங்க நான் என்னோட கர்சரை வச்சேன்னாக்க கரெக்ட், திஸ் ஒன் கரெக்ட். இங்க பாருங்க, இங்க இமிடியேட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. 4,000 செல்லர்ஸ் இருக்காங்க, 46,700 பையர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? So at this point what we are supposed to do, correct? Stop loss hit ஆகும். ஏன்னா accuracy level 100% கிடையாது. ஓகே, அதனால நான் இந்த ட்ரேட் கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். So at this stage what we are supposed to do, correct? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னாக்க we would have executed our trade at 22,486. correct? இந்த கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? 22,486. correct? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது ஏன்னா பையர்ஸ் இங்க ஜாஸ்தி இருக்காங்க. correct? buyers are more. So I would have taken a call option or futures, say anything. Okay, so 22,480. என்னோட immediate swing low is my stop loss. Remember, immediate swing low is my stop loss. So என்னோட stop loss இங்க வந்திருக்கும் 22,459, 22,480. 30 பாயிண்ட் என்னோட stop loss. 30 பாயிண்ட் நான் இங்க தோத்துருப்பேன் இந்த ட்ரேட்ல டெஃபினட்டா. கரெக்ட்? சோ the whole story behind telling you is இந்த ட்ரேட் உங்கள்ட்ட பணம் கொண்டு போச்சுனாக்கா அது 30 பாயிண்டோ 40 பாயிண்டோ தான் கொண்டு போகும். அது கொடுக்கறச்சே 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ஈஸியா கொடுக்கும். ஏன்னாக்கா ஒரு டைரக்ஷன் கிடைச்சாச்சு, பையர் செல்லர் சிங்க்ரனைஸ் ஆயிட்டாங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா you can say 100 points, you can easily 100 to 200 points in Bank Nifty, you can scalp 50 to 100 points in Nifty. அப்புறம் ஒரு ட்ரேட் இல்ல, இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸ் கொடுக்கும் ஒரு நாளைக்கு. சோ இங்க வந்து இந்த ஆர்டர் புக் ஃபெயில் ஆயிருக்கு. கரெக்டா? So we will accept the stop loss and we will book 30 points stop loss. Okay, not an issue. 30 points stop loss na easy book பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் 30 points. Correct? Now again if we see, இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ வந்து இந்த சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேடோட சக்சஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி. பாக்கி எல்லா டூலும் கொஞ்சம் சக்சஸ் ரேஷியோ குறைச்சலா கொடுக்கும். பட் இந்த டூல் வந்து உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும் பார்க்க போனோம்னா. இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க ஒரு பிரேக் டவுன் திருப்பி கிடைச்சிருக்கு. கரெக்டா? இது வந்து ரேண்டமா நான் ஒரு ட்ரேட் இப்போ ஃபைண்ட் பண்ணேன். இதை பாருங்க, இங்க திஸ் கேண்டில் ப்ரோக் டவுன். இங்க பையர்ஸ் பாருங்க 5,150 பையர்ஸ். செல்லர்ஸ் எவ்வளவு?
12,725 sellers. கரெக்டா நான் மார்க் பண்ணிடுறாங்க. இங்க ஒரு சப்போர்ட், இங்க சப்போர்ட், இங்க சப்போர்ட், இங்க சப்போர்ட், இங்க ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட். சோ ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச் நம்ம பார்த்தாச்சு. கரெக்ட். இங்க பாருங்க 12:40 9ஆம் தேதி இன்னைக்கு தேதி. ஓகே, 9ஆம் தேதி 12:40க்கு இது எனக்கு இங்க ஒரு செல் ஆர்டர் கொடுத்துருக்கு. கரெக்டா. இங்க கூட நான் ஒரு புட் ஆப்ஷனோ இல்லைன்னா ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணியிருந்தேனோ அப்போ என்ன நடந்திருக்கும்? ஓகே, ஃப்ரம் ஹியர் டு easily here. Okay, this is not realistic. Okay, again 99 points, 100 points putting in easier. Okay, 100 points nifty la scalp பண்ணனும். How long will it take? எத்தனை மணிக்கு? 12:40க்கு நீங்க என்ட்ரி பண்றீங்க. உங்களோட டார்கெட் 12:58. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்கிறது. What else you want? What else you want? Correct. 100 points in just 20 minutes. ரொம்ப ஈஸியா ஸ்கேல் பண்ணிடலாம். கரெக்ட். நம்மளுக்கு வேணுங்கிறது 100 பாயிண்ட்ஸ் இல்ல. இப்போ அது மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்துருக்குன்னா இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக் நம்ம 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். 200 பாயிண்ட்ஸ் ஃபால் கொடுத்துருக்குன்னா நம்மளால 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியுங்கிறது வந்து ரியலிஸ்டிக் கிடையாது. ஏன்னா கேப் பிரேக் டவுன் வந்தாச்சு, நான் இப்போ எந்த புட்டை எடுக்கிறது இது அது பாக்குறதுல ஒரு 5-10 பாயிண்ட் நம்ம ஈஸியா மிஸ் பண்ணுவோம். புக்கர்ச்சே நம்ம கொஞ்சம் கிரீடியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பணம் வேணா, இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துலயும் நம்ம ஈஸியா ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் ஈஸியா மிஸ் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் 100 பாயிண்ட் கொடுக்கறதுனாக்க நம்ம ஜாஸ்தி ஒரு 60 பாயிண்ட் தான் சம்பாதிக்க முடியும். அதான் ஃபேக்ட், அதான் நிஜம். நானும் ஒரு ட்ரேடர் தான். சோ ஐ கேன் ரிலேட் தட். கரெக்ட். சோ சேம் கோஸ் வித் யூ ஆல்சோ. சோ மார்க்கெட் இப்போ காட்டுறதுக்கு நான் உங்கள்ட்ட காட்டலாம். பாருங்க, இங்க 100 பாயிண்ட் வந்திருக்கு, 300 பாயிண்ட் வந்திருக்கு. அது சம்பாதிக்கிறது கஷ்டம். 100 பாயிண்ட் வந்திருக்குன்னா 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஈஸியா சம்பாதிச்சிடலாம். மார்க்கெட் 200 பாயிண்ட் கொடுத்துருக்கு, எனக்கு 150 பாயிண்ட் ஈஸியா சம்பாதிக்கலாம். சோ இந்த டூல் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க 1 மினிட்டோட சார்ட் 1 மினிட்டோட சார்ட் நீங்க போட்டு உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு ட்ரேட் கண்டுபிடிக்கலாம் மார்க்கெட்ல. ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் ரிலேட். 1 மினிட் சார்ட்ல உங்களுக்கு ட்ரேட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. 1 மினிட் சார்ட்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ வரும் இன் நிஃப்டி அண்ட் இன் பேங்க் நிஃப்டி சைமல்டேனியஸ்லி. கரெக்ட். சோ இது வந்து உங்களுக்கு n நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கொடுக்கும். ஒரு நாளைக்கு இது உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நீங்க பாத்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஈஸியா ஒரு 5 ட்ரேடாவது வரும். 5 ட்ரேட்ல நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு 4 ட்ரேட் கூட நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. சரி, ஒரு 3 ட்ரேட் கூட நம்மளோட சக்சஸ்ஃபுல்லா ஆயாச்சுனாக்க அவர் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் அரௌண்ட் 75%. வாட் எல்ஸ் யூ வாண்ட்? கரெக்ட். சோ இப்போ இதை நம்ம பார்த்தாச்சு. கரெக்டா. இப்போ ஓகே, உங்களுக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, இந்த பிரேக் டவுன் வந்திருக்கு, எனக்கு என்னால இதை நம்ப முடியாது, ஒரு சில சமயம் இது தப்பா காட்டுறது, எனக்கு லாஸ் ஆயிடுறது. சோ அந்த டைத்துல நான் என்ன பண்றது? ஓகே, வாட் வில் ஐ டூ அட் தட் டைம்? எனக்கு வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும், அப்பதான் நான் என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, சோ அட் தட் டைம் வாட் வி வில் டூ இஸ் வில் கோ டு ட்ராக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ட்ராக் ஆப்ஷன்ஸ்ல இங்க ஆப்ஷன்ஸ் ஓவாய் தெரியுறது, ஆப்ஷன்ஸ் ஓபன் இன்ட்ரெஸ்ட். அதுல லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. Can you see? Option built up. Okay. நான் இதை ஆன் பண்ணிப்பேன். Okay. So this is how the interface will look like. Okay. இப்போ ஆப்ஷன் பில்ட் அப்னா என்னது? ஓகே, வில் கெட் இன்டு இட். இங்க பாருங்க, சிம்பிள் தெரியறதா உங்களுக்கு? சிம்பிள் இஸ் பேசிக்கலி யூ கேன் ஆட் எனி ஸ்டாக் ஆர் சே எனி இண்டெக்ஸ். நிஃப்டி ஆட் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி ஆட் பண்ணலாம், இல்லைனாக்கா மிட் கேப் நிஃப்டி வேணா மிட் கேப் நிஃப்டி, ஆர் ஸ்டாக்ஸ் வேணா ஸ்டாக்ஸ். ஓகே, ஐ வில் கிளாரிஃபை ஒன் மோர் டவுட். ஓகே, நிறைய பேரோட குவெரிஸ் இருந்தது இது வந்து ஸ்டாக்ஸ்லயும் ட்ரேட் பண்ணலாமா இல்லைனாக்கா வெறும் இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணுமான்னு. ஓகே, சோ நான் என்ன சொல்லுவேன்னா, திஸ் இஸ் வாட் வி அட்வைஸ் இஸ் திஸ் இஸ் குட் ஃபார் இண்டெக்ஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டில லிக்விடிட்டி ரொம்ப உண்டு. கரெக்டா. சோ ஈஸியா உங்களுக்கு இந்த ஸ்கேல்பிங்க்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் பெஸ்ட்ங்க according to me. So but some people also want to trade it in stock specific trades அவங்களுக்கு பண்ணணும். ஏன்னா ஸ்டாக்ஸ்ல அப்படின்னா யூஸ்வலி லாட் சைஸ் ஜாஸ்தியா இருக்கும். 1500 5000 லாட் சைஸ். ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சா கூட நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம். வித்தின் அ செகண்ட் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கும் ஸ்டாக். சோ ஸ்டாக்ஸ்ல இது ஒர்க் ஆகுமா? எஸ், ஒர்க் ஆகும். பட் ஒன்லி யூ ஆர் சப்போஸ் டு ட்ரேட் ஆன் ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ். இப்போ ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ்னா எந்த ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றது? ஓகே, இது வந்து நீங்க ஒரு பேப்பரோ பேனாவோ எடுத்து நோட் பண்ணிக்கங்க, நான் சொல்றேன். வாட் வி ஆர் சப்போஸ் டு டு இஸ் இங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் லிக்விடிட்டி ஃபைண்டர், LIQUIDITY லிக்விடிட்டி டைப் பண்ணுங்க. லிக்விடிட்டி ஃபைண்டர். கேன் யூ see this liquidity finder? Okay, we'll go over here. லிக்விடிட்டி ஃபைண்டர் யூசுவலி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்னாக்க, எந்த ஸ்டாக்ஸ்ல ஜாஸ்தி லிக்விடிட்டி இருக்கு, எந்த ஸ்டாக்ஸ்ல லிக்விடிட்டி ரொம்ப குறைச்சலா இருக்கு, அதை கேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு once you know, okay, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் quite liquid stocks, these stocks are quite liquid, then okay, I am good to go with it. Okay,
சோ இப்போ இங்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, இது பாருங்க 2 ratings, 3 ratings, 2, 3. But what we want is we want 5 stars. We are sorting the stocks based on rating. So எனக்கு வேணுங்கிறது வந்து 5 star. எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு பிரேக் டவுன் ஆச்சுனாலும் ட்ரேட் பண்ணணும், பிரேக் அவுட் ஆனாலும் ட்ரேட் பண்ணணும். So I want both call and put, correct? So I'll select call and put, correct? And I'll filter it by 5 stars. So இங்க பாருங்க, அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பிஹெச்இஎல், இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஸ்டாக் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, 20-25 ஸ்டாக் வந்து both call side and put side நீங்க பாத்தீங்கன்னாக்கா enough liquidity to trade. So இப்போ நம்ம பார்த்த செட்டப் consolidation in 1 minute chart, breakout or breakdowns, provided breakout is supported by sufficient quantity. What is sufficient quantity? Minimum double buyers as compared to sellers. Breakdown, minimum double sellers as compared to buyers. Okay, and then I execute the trade. So stocks lo உங்களுக்கு இந்த செட்டப் ஃபாலோ பண்ணனும்னாக்க these are the stocks where you can follow these setups. Okay, these 20-25 stocks are there where you can follow this setup. Okay, now let's get back to that. So இப்போ ட்ரேட் வந்து ஒரு பிரேக் அவுட் வருது, பையர்ஸும் ஜாஸ்தி இருக்காங்க as compared to sellers. ஸோ எனக்கு ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட் ஒர்க் ஆகுமா, எனக்கு டவுட்டா இருக்கு, இன்னைக்கு பார்த்து ஃபெயில் ஆயிடுதுன்னு நான் என்ன பண்றது? ஸோ ஃபார் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வில் கோ டு ட்ராக், வில் கோ டு ஆப்ஷன் பில்டப். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி ஒன்னா நிஃப்டி எது வேணுமோ அதை நீங்க பிளாட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் இட் ஸ்டாக் ஸ்பெசிபிக், யூ கேன் ட்ரேட் இட் ஸ்டாக் ஸ்பெசிபிக். இப்போ எக்ஸ்பைரி, ஓகே, இப்போ 9ஆம் தேதியோட ஸ்ட்ரைக்கை நீங்க ட்ரேட் பண்றீங்களா, இல்லைன்னா 16ஆம் தேதியோட ஸ்ட்ரைக்கை. ஸோ விச் எவர் எக்ஸ்பைரி, சப்போஸ் இஃப் யூர் ட்ரேடிங் இன் ஸ்டாக், யூ ஹேவ் ஒன்லி by default only one expiry. There is no weekly expiry in stocks, correct? So month end oda expiry da nammukku trade panniyanum, we don't have any options, correct? But if you are trading in index, you have weekly expiry. So accordingly you can choose any expiry as per your convenience. Okay, now for example explaining, I am selecting this 9th May. Okay, now strike, this will automatically fetch ATM strikes. But இப்போ இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா ஓடிஎம்ல ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா இல்ல எனக்கு 50 பாயிண்ட் வேண்டாம், எனக்கு 20 பாயிண்ட் கிடைச்சா கூட போறோம், பட் ஐ வில் ட்ரேட் இன் டீப் ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் பிகாஸ் டெல்டா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மார்க்கெட் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணா கூட எனக்கு 60 பைசா 70 பைசா கிடைக்கும். தட் இஸ் டீப் ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்ல வந்து டெல்டா மூவ்மெண்ட், டெல்டானால பிரீமியம் ஸ்விஃப்டா மூவ் ஆகும், கரெக்ட்? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் you can select any strike as per your, whichever you want to trade, you can select them. Okay, so for example I am just keeping it at 21,950. Okay, and can you see this time frame? Time frame வந்து 1 minute, 3 minutes, 5 minutes, 10 minutes. So what this does is option chains எல்லாம் analyze பண்ணி உங்களுக்கு இது வந்து இந்த டூல் வந்து ஒரு ரீடிங் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு அப்டேட்டட் ரீடிங், ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் கிடைக்கும், ஒரு ரீடிங் கிடைக்கும். what that reading gives you is every minute ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக், சப்போஸ் 9th May ஓட எக்ஸ்பைரி 21,950 ஸ்ட்ரைக்ல எத்தனை மணிக்கு என்ன நடக்கிறது, திஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ், கரெக்ட்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 3:24 திஸ் இஸ் மார்க்கெட் க்ளோசிங் டைம். 3:24க்கு 21,950 ஸ்ட்ரைக்ல கால் ரைட்டர்ஸ்ல எக்ஸிட் பண்றாங்க. so how we are going to use this? Okay, நான் ஒரு ரேஞ்சை மார்க் பண்ணியிருக்கேன், எனக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. பிரேக் அவுட் வரும்போது கரெக்டா குவான்டிட்டிஸை பார்க்கணும், ரேண்டமா குவான்டிட்டிஸை பார்க்கக்கூடாது. ஃபாலோ த ஹோல் செட்டப், யூ வில் கெட் த ரிசல்ட். ஓகே, கன்சோலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் வந்திருக்கு. பிரேக் அவுட் வரும்போது குவான்டிட்டிஸ் பையர்ஸ் வந்து டபுளா இருக்காங்க as compared to sellers. Buyers are double as compared to sellers. Okay, but I want an additional confirmation. So what I'll do is I'll get into this setup. இப்போ எனக்கு பிரேக் அவுட் கிடைச்சது வந்து 12 மணி, கரெக்டா மத்தியானம் 12 மணிக்கு எனக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ இங்க நான் பார்ப்பேன், இங்க டைம் இருக்குல்ல, இந்த டைம்ல போய் நான் போய் பார்ப்பேன். ஓகே, 12 மணிக்கு எனக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. அப்போ இங்க லாஸ்ட்ல ரீடிங் காலம் இருக்கு பாருங்க, இங்க ரீடிங். ஓகே, கேன் யூ see this last column? சோ இங்க உங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல அத்தனை மணிக்கு என்ன நடக்கிறது, 12 மணிக்கு கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆறாங்க. கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆறாங்கன்னா என்ன இண்டிகேஷன்? மார்க்கெட் கேன் கோ அப், கரெக்ட்? சோ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டு இஸ், இப்போ 12 மணிக்கு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் கிடைக்கிறதுனாக்க அதுக்கு முன்ன பின்ன ஒரு 2-3 ரீடிங்கை நீங்க பாருங்க.
இப்போ கரெக்டா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ட்ரேட் கிடைக்கிறதுனாக்க இங்க என்னெல்லாம் சிக்னல்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணணும் ஃபார் புல்லிஷ் ட்ரேட். வாட் ஆல் சிக்னல்ஸ் ஆர் டு பி கன்சிடர்ட் ஓவர் ஹியர். மேக் அ நோட் ஆஃப் இட். ஐ கிவ் இட் டு யூ. ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து கால் பையிங். இங்க கால் பையிங் வந்ததுனாக்க that is supporting your bullish trade. Okay. Second signal வந்து call writers exit. Okay, call writers exit if it appears over here, that is supporting your bullish trade. Correct. The third signal is put writing. If put writing is happening, inge put writing vandadunaka, that is again supporting your bullish trade. So if you are finding a bullish trade on chart order and trade, you need to find if any one of these three signals appear over here at that particular time when you are initiating a trade, that means you are going in the right way. 12 மணிக்கு பிரேக் அவுட் வந்ததுனாக்க இங்க வந்து நான் 12 மணி ஒரு 13:55 12:05 குள்ள என்ன நடக்கிறது பார்ப்பேன். For bullish trade, call buying, call writers exit. Third is put writing. Okay, done. Now if I am finding a bearish trade, consolidation breakdown வந்திருக்கு. breakdown போது sellers are minimum double as compared to buyers. Okay, ஆனா எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரல. I will again jump over here. இப்போ எனக்கு 12 மணிக்கு ஒரு பிரேக் டவுன் கிடைச்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். நான் இங்க வந்து ரீடிங் பார்ப்பேன். I need again any one out of these three signals to confirm my breakdown. Now what all are the three signals for bearish trade? Put buying. Okay, first signal is put buying. If I see put buying over here, that is supporting my bearish trade. Second is put writers exit. If put writers exit appears over here, that is again supporting my bearish trade. Okay. Now the third one is call writers. If call writers appears over here, that means it is again supporting my bearish trade. Correct. So this is an additional confirmation. You can use this. There is no hard and fast rules. Personally, I don't use this. But if you need an additional confirmation or additional confidence, you can use this. இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரேடா உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, so that's all from my side. This is what I would like to add is இது வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனல் டேட்டா. உங்களுக்கு ஈஸியா ஒரு 40 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் ஸ்கேல் பண்ணணும்னாக்க I would say this is one of the best data. மார்க்கெட்ல நீங்க போனீங்கன்னா எங்கேயும் அவைலபிளா இல்லை. இந்த ரியல் டைம் ஆர்டர்ஸ்க்கு வந்து we pay a huge amount to NSE. So இது வந்து only and only உங்களுக்கு Quantsapல தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. Okay, so that's it from my side. Okay, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Whatever is your view, you just post it in the comment. ஓகே, தமிழ் அப்புறம் தமிழ்ல உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாக்கா நீங்க நிச்சயமா தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்லைனாக்கா குவான்ட்ஸாப்போட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுனாக்கா நீங்க சப்போர்ட்ல போடுங்க. இல்லைனாக்கா ஃபோன் பண்ணி எங்க சப்போர்ட்ல இங்க பாருங்க. இஃப் ஐ கோ ஹியர் அண்ட் இஃப் ஐ கோ டு சப்போர்ட், யூ கேன் see the number as well as email. நீங்க போடுங்க எங்களுக்கு இந்த வீடியோ தமிழ்ல வேணும்னு. அப்போ டெஃபினட்டா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அண்ட் தமிழ்ல உங்களுக்காக அந்த வீடியோவை நான் டெஃபினட்டா போட்டுருவேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி.